එනම් විශාල දත්තවල විකෘතිභාවයක්. தரவுகள் பாரிய அளவில் திரும்பப்படுத்தப்பட்டிருந்தன. வருடம் ஒன்றுக்கு எவ்வளவு அரிசி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது என்பது எமக்கு தெரியாது. வருடம் ஒன்றுக்கு எவ்வளவு அரிசி உபயோகிக்கப்படுகிறது என்பதும் தெரியாது. அவ்வாறானதொரு நாட்டில் எவ்வாறு தீர்மானம் எடுக்க முடியும்? එහෙම රටක තීන්දුව ගන්නේ කොහොමද? ඔය මහා පරිමාණ කීප දෙනෙක් හංගන් ඉන්නවා කියන එක එතකොට මම කියන්නේ ඒක බොරුවක්. මහා පරිමාණ මෝල් හිමියන් அது ஒரு பொய். பாரிய அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் வங்கிகளில் கடன் பெற்று நெல்லை சேகரித்து வைத்துள்ளனர். அவர்களிடம் நிரந்தர தொழில் பெறும் ஊழியர்களே கடமை புரிகின்றனர். அரிசி ஆலையை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்லாமல் இருக்க முடியாது. அது அவர்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்தும். நாளாந்தம் மூடி வைத்திருப்பதை விட 2 ரூபாவுக்கு வழங்குவது லாபம் என சிறு அரிசி ஆலை உரிமையாளர்கள் என்னிடம் தெரிவித்தனர். அவர்கள் வங்கியில் கடன் பெற்றுள்ளனர். போக்குவரத்து கட்டணத்தை செலுத்த வேண்டும். ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும். எனவே அது ஒரு பாரிய பொய்யாகும். ගබඩාවල වී තොග ගහගෙන ඉන්නවා කියන බොරු. මේ මහා පරිමාණ මෝල් පරීක්ෂා කරාද? ඔව් මම කියන්නකෝ ගබඩාවල නෑ. ඒගොල්ලෝ நான் கூறுகிறேன், இவ்வாறு பெற்றுக்கொள்ளும் அரிசியை ஏப்ரல் மாதம் வரை சேமித்து வைக்கின்றனர். பிப்ரவரி மாதம் விளைச்சல் செய்யும் நெல்லை ஏப்ரல் மாதத்தின் பின்னரே விற்பனை செய்ய ஆரம்பிக்கின்றனர். இன்று நெல்லை பெற்று இன்று அரைக்கும் பட்சத்தில் பாரம் இல்லாமல் போகும். எனவே அரிசியின் தரத்தை பாதுகாக்க வேண்டுமாயின் 2 மாதங்கள் அரிசியை களஞ்சியப்படுத்தி இருக்க வேண்டும். எனவே பழைய அரிசியை ஏப்ரல் மாதம் வரை வைத்திருக்க முடியும். எனினும் ஏப்ரல் மாதத்துக்கு முன்னர் அரிசியை விற்பனை செய்து நிறைவு செய்ய வேண்டும். ඉවර කරන්න ඒගොල්ලෝ තොග රැස් කරගන්නකෝ. ඊළඟ කන්නේදිත් රටින් හාල් ගේන්න වෙනවා. දැන් තමයි අපි කරපු දේ තමයි පළවෙනි එක අපිට දත්තයක්. முதலில் எமக்கு தரவு கட்டமைப்பு ஒன்று வேண்டும். நெல்லை களஞ்சியப்படுத்தும் அனைவரும் அரசாங்கத்தில் பதிவு செய்ய வேண்டும் என நாம் சுற்று நிருபம் ஒன்றை வெளியிட்டோம். அரசாங்கத்தில் பதிவு செய்யாமல் எவரும் நெல்லை களஞ்சியப்படுத்த முடியாது. தான் உற்பத்தி செய்து தனது தேவைக்கான வீட்டில் சேமித்து வைத்துக் கொள்ளும் அரிசி தொடர்பில் நான் கூறவில்லை. பாரிய அளவில் நெல்லை களஞ்சியப்படுத்தும் பட்சத்தில் அவர் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். මිලදී අරගෙන තොග රැස් කරනවා නම් එයා රජේ ලියාපදිංචි වෙන්න ඕනේ. ජනතා කොහෙද ලියාපදිංචි වෙන්න ඕන? රජයේ මේ පාරිභෝගික අධිකාරිය. තොග රැස් කරන්නන් நுகர்வோர் விவகார அதிகார சபையிலும் நெற்சந்தைப்படுத்தல் சபையிலும் அவர்கள் பதிவு செய்ய வேண்டும். இவ்வாறு பதிவு செய்யும் பட்சத்தில் நாளாந்தம் ஒவ்வொருவரின் நெல் கையிருப்பு தொடர்பில் அறிக்கை ஒன்றை தயாரிக்க முடியும். தனக்கு தேவையான அளவு நெல்லை களஞ்சியப்படுத்தி வைத்திருக்க முடியாது. இந்த பெரும்போகத்துக்காக 20 மில்லியன், அதாவது 2000 கோடி ரூபாவை உர நிவாரணமாக வழங்கியுள்ளோம். எனவே இது ஒரு தேசிய சொத்து. இதனை ஒவ்வொருவரும் தமக்கேற்ற விதத்தில் மறைத்து வைத்திருக்கவோ சேமித்து வைத்துக் கொள்ளவோ முடியாது. எனவே அது தொடர்பில் அரசாங்கத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு செய்யாதவர்களின் ஆலையை அரசாங்கம் பெற்றுக்கொள்ளும். 2வது விடயம், அவர்களை சந்தைக்கு விடுவிக்கின்றனர். இன்று நிதியமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலில் 500 கோடி ரூபாவை ஒதுக்குவதற்கு நாம் இணக்கம் தெரிவித்தோம். அரசாங்கம் நெல்லை பெற்றுக்கொள்ளும். முதற்கட்டமாக 100 கோடியை நாளை ஒதுக்க உள்ளோம். நாம் முழுமையாக அறிந்த எம்மால் கட்டுப்படுத்த முடிந்த நெல்லை களஞ்சியப்படுத்த வேண்டும். அவை நாம் அறிந்த எமது திட்டத்துக்குட்பட்ட நெல். எனவே 2 வகையான நெல் எமது கையிருப்பில் இருக்கும். ஒன்று அரிசி ஆலை உரிமையாளர்களிடம் உள்ள நெல், மற்றது அரசாங்கத்தின் கையிருப்பில் உள்ள நெல். இவ்வாறான கட்டமைப்பின் மூலமே இந்த நெருக்கடியில் இருந்து மீள முடியும். நிர்ணயிக்கப்பட்டுள்ள விலைக்கு மேலதிகமாக விற்பனை செய்வதை நிறுத்துவதற்கு மேலும் சில நாட்களை மாத்திரம் வழங்குங்கள். அன்றும் நான் கூறினேன், தடுப்பதற்கான வளம் இன்றி எம்மால் இதற்கு எதிராக போராட முடியாது. சரியான வளம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ளும் பட்சத்தில் இதற்கு எதிராக முகம் கொடுக்க முடியும். எமது திட்டத்துக்கு அமைய செயற்படவில்லை எனில் அவர்களுக்கு எதிராக செயற்படுவோம். எமது திட்டத்துக்கு அமைய அவர்கள் செயற்படவில்லை எனில் இராணுவத்தினரின் பொறுப்பில் அரிசி ஆலை கொண்டு வரப்படும். அதன் பின்னர் அவர்களது முகாமையாளரின் தலைமையில் அவர்களின் ஊழியர்களின் பங்களிப்பில் அந்த அரிசி ஆலையை முன்னகர்த்தப்படும். எனினும் இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் அந்த அரிசி ஆலை செயற்படும். விடுவிக்கப்படும் அரிசியின் அளவை இராணுவத்தினருக்கு அறிவிக்க வேண்டும். வர்த்தக நிலையம் வரை சென்று விற்பனை செய்யும் விலையை இராணுவ அதிகாரி பரிசோதிப்பார். முடிந்தால் மோதி பார்ப்போம். சிறந்த திட்டத்துடன் செயற்பட உள்ளோம். அரிசி ஆலை உரிமையாளர்கள் மோசடியாக செயற்படுகின்றார்களாயின் அவர்களுக்கு எதிராக செயற்படுவோம். எனவே நிர்ணய விலையில் அரிசியை விற்பனை செய்யும் வகையில் நெல்லை பெற்றுக் கொள்ளுங்கள். මේ සහතික මිලට සහල් දීම සඳහා සරිලන මිලකට වී ගන්න. ප්‍රජාතන්ත්‍රවාදී නෑ වගේ පේනවනේ. මේ රටේ බතත් එක්ක நாட்டின் பசியுடன் ஜனநாயகம் தொடர்பில் பேசி பலனில்லை. වාදේ කතා කළ වැඩක් නෑ.